தலைப்பு: மர்மவனம் மற்றும் 3 நண்பர்கள். ஒரு முற்றிலும் புதிய உலகத்தை கண்டுபிடிக்க 3 நண்பர்கள் பயணம் சென்றனர். அந்த மூவரும் ஒரே கிராமத்தில் பிறந்தவர்கள். கணேஷ் ஒரு புத்திசாலி ஆராய்ச்சியாளர், சுரேஷ் துணிச்சலான பிள்ளை, மீனாள் எப்போதும் புத்திச்சுடர் மின்னும் ஒரு சிறந்த கலைஞர். ஒரு மழைக்கால வானிலையில் அவர்கள் மூவரும் கிராமத்தின் அடிவாரத்தில் உள்ள பழமையான பன்னக வனத்தின் அருகில் சேர்ந்தனர். அந்த வனம் பற்றி முறைமாதியான கதைகள் இருந்தன. அந்த வனத்துக்குள் யாரும் போகக்கூடாது, அங்கு மர்ம பூதங்கள் இருக்கின்றன என்று பெரியவர்கள் எச்சரித்துக் கொண்டே இருந்தனர். கதைகள், அவற்றை பின்பற்றினால் நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. சுரேஷும் விரைவில் உடன்பட்டான். நாம் இன்றே அந்த வனத்தை ஆராய்ந்து விடுவோம். மீனாளும் பதுமையாக சொன்னாள். ஆனால் நம்மிடம் விளக்குகளும் தண்ணீரும் இருக்க வேண்டும். நம்மை பாதுகாப்பதற்கான சூரிய மந்திரத்தை மட்டும் கொண்டு செல்லுங்கள். அவர்கள் மூவரும் மன உறுதியுடன் வனத்தின் மையத்துக்கு நடந்து சென்றனர். வனத்தின் அகலத்தை கடந்தபோது வியப்பாக வான் இருட்டியது. ஒரு திடீர் காற்று அவர்களது விளக்குகளை அணைத்துவிட்டது. சுரேஷ் பயந்து கொண்டே சொன்னான், நாம் திரும்பிச் செல்லலாமா? ஆனால் கணேஷ் உறுதியுடன் சொன்னான், இது ஒரு சோதனை மட்டுமே, பயப்படாதே. அடுத்த சில நிமிடங்களில் மரங்களினிடையே ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி மெல்ல மிகுந்ததொரு சுருளின் வடிவத்தைப் போன்று மாறியது. அந்த ஒளி ஒரு அதிசயக் குரலாகவும் மாறியது. மீனாள் வேகமாக முன்னேறி சொன்னாள். நாங்கள் யாருக்கும் கேடு செய்யாமல் ஆராய்ச்சிக்காக மட்டுமே வந்திருக்கிறோம். எங்கள் மனதில் சத்தியமும் பக்தியும் உள்ளது. ஒளி தன் குரலை மெலிதாக்கியது. அப்படியென்றால் இந்த 3 கட்டங்களைச் சமாளியுங்கள். அவர்கள் முன்னால் ஒரு பரந்த குகை இருந்தது. குகையில் நுழைய அவர்கள் மூவரும் ஒவ்வொருவராக அதற்குள் குதித்தார்கள். அந்த குகையில் அவர்கள் தங்கள் தைரியத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒளி அறிவித்தது. சுரேஷ் மெல்ல முன்னேறி, எதைச் சோதிக்க வேண்டுமோ அதைச் செய்யுங்கள் என்றான். குகையின் மேல் சின்னச் சின்ன அசைவுகள் நடந்து கொண்டிருந்தன. அவ்விடத்தில் இருந்த சுருகல் பூச்சிகள் அனைத்தும் தனியாக பிரிந்தன. ஆனால் அவர் பயமின்றி ஒளிரும் கல் ஒன்றை எடுத்துக் காட்டினார். அதனால் அவர்களுக்கு முதல் சோதனை எளிதில் முடிந்தது. 2ஆம் சோதனை மனித மனதைத் துலக்கிய 2ஆம் சோதனைதான் உண்மை மற்றும் பொய். ஒளி அவர்கள் மூவரையும் ஒரு மந்திரியிடம் அழைத்துச் சென்றது. மந்திரியின் முன் 2 பாத்திரங்கள், ஒன்றில் உண்மையான மந்திர நீர், மற்றொன்றில் விஷம். நீங்கள் ஒருவராக ஒரே ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், மந்திரி அறிவித்தார். மீனாள் தைரியமாக முன்னேறினாள். நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் கணேஷ் அவளை நிறுத்தினான். அவனது கண்கள் பத்திசாக பாத்திரங்களை உற்று நோக்கின. பாத்திரங்களில் ஒளியைக் காட்டும் ஒரு சிறிய கீழ்ப்பாடம் இருந்தது. அதை அடிப்படையாகக் கொண்டு அவன் உண்மையான மந்திர நீரை எடுத்து குடித்தான். ஒளி அவர்களை மேலும் எதிர்பார்ப்புடன் பாராட்டியது. இறுதி சோதனை வனத்தின் மிகவும் மர்மமான பகுதிக்குச் சென்றார்கள். அங்கு மாய உலகத்திலிருந்து ஒரு சக்தி அவர்கள் முன்னால் தோன்றியது. அந்த சக்தி சொன்னது, உங்கள் பயணத்திற்கான உண்மையான பொருள் என்ன? மூவரும் தங்களின் மனசாட்சியை வெளிப்படுத்தினார்கள். சுரேஷ், நாங்கள் இந்த உலகை சிறப்பாக மாற்ற வேண்டும். கணேஷ், நாங்கள் புதுமை அறிய வந்தோம். மீனாள், நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் அனைவரையும் இணைக்க விரும்புகிறோம். அந்த சக்தி மெல்ல மரங்களாக மாறி அவர்கள் அருகே அழகிய செங்கோலத்தை வழங்கியது. இந்த செங்கோல் உங்கள் சோதனையின் வெற்றிக்கான பரிசு என்ற சக்தியின் குரல். அந்த வனம் திடீரென சாதாரணமான வனமாக மாறியது. முடிவு வெளியே வந்த மூவரும் அந்த செங்கோலை தங்கள் கிராமத்தில் வைத்தனர். அந்த நாளிலிருந்து அந்த வனம் மக்கள் அனைவருக்கும் திறந்தது. இது மூவரின் மன உறுதியும் சிந்தனையின் ஆற்றலும் கொண்ட சரித்திரமாக 1000 ஆண்டுகள் பேசப்பட்டது.